இன்றைக்கு இந்த பாவம் மீட்பு அதனுடைய தொடர்ச்சியாக மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன் ஆஃப் த டெட். இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னு சொன்னால், எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ செத்து போனோம், அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. ஒருத்தர் சொன்னார், அவர் வந்து டாக்டர். ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் அ சோசியல் அனிமல். அதாவது மிருகங்களை போல நம்மளும் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த பேட்ரி தேஞ்சு போனால் எல்லாரும் தூக்கி போடுறாங்கள, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் இந்த பேட்ரி மாதிரி தேஞ்சு போனால் அவ்வளோதான், தூக்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுது, நம்ம அனிமலும் கிடையாது, நம்முடைய விலங்குகளும் கிடையாது, நம்ம பேட்டரியும் கிடையாது. சும்மா வந்தோம், சும்மா போனோம், சும்மா மறித்தோம், அதோட நம்மளை வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, உயிர்த்தெழுதல் என்றது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய பொக்கிஷம். அது என்னன்னு சொன்னால் உயிர்த்தெழுதல். பாவத்தினால் உண்டானது மரணம், சாபத்தினால் உண்டானது மரணம், டெத். எட்டர்னல் கான்சிக்வன்சஸ் ஃபார் சின் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் டெத், ஃபிசிக்கல் டெத். போன 2 வாரமாக சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மரணத்தை யாரும் தடுக்கவே முடியாது. மரணம் எல்லாருக்கும் உண்டாயிற்று. கிறிஸ்துவும் மரித்தார். ஆனால் கிறிஸ்து மரணம் அடைந்த பிறகு ஏதோ வந்தார், ஏதோ ஊழியம் செய்தார், ஏதோ கொஞ்சம் பேரை சுகமாக்குனாரு, அதோட அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, அவர் அப்படியே மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியே போகாம அவர் சொன்னார், மனுஷகுமாரன் 3ஆம் நாளிலே உயிர் தெழுவார். எல்லாரும் சோகமாயிட்டாங்க இயேசு கிறிஸ்து வாழ்க்கை முடிஞ்ச பிறகு. அவ்வளோதானா? நிறைய பேர் மீன் பிடிக்க போயிட்டாங்க. நான் பாஸ்டர் இங்கே இருக்கிறேன்னு வச்சுக்குவோம், இருக்கிற வரைக்கும் ஊழியம் செய்கிறேன், எல்லோரும் வரீங்க, கடைசியில் நான் எங்கேயா போயிட்டேன், என்ன பண்ணுவீங்க? 2 வாரம் வருவீங்க, 3ஆவது வாரம் பார்ப்பீங்க, பாஸ்டரே இல்லை. உடனே என்ன பண்ணிடுவீங்க? நீங்கள் எல்லாரும் மீன் பிடிக்க போயிடுவீங்க. எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே என்ன பண்ணிடுவீங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பிறகு எல்லாரும் திரும்பி சென்று விட்டார்கள். யாருமே அவர் உயிரோடு எழும்புவார் என்பதற்காக காத்திருக்கவில்லை. ஆனால் அவர் வந்து உயிர்த்தெழுதலை குறித்து அவர் ஊழியம் செய்யும் போது தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னை சார்ந்த மக்களுக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து திரும்ப 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 பிரசங்கம் பண்ணிகிட்டே தான் இருந்தார். நான் உயிரோடு எழும்புவேன், நான் மரித்தாலும் உயிரோடு எழும்புவேன், 3ஆம் நாளிலே மனுஷகுமார் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழும்புவார்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் அது அவங்களுடைய மனதிலும் அவங்களுடைய எண்ணத்திலும் அந்த காரியம் அவங்களுக்கு பதியவே இல்லை, ஏறவே இல்லை. இன்னொரு காரியம் பார்க்கணும்னு சொன்னால், இந்த உயிர்த்தெழுதல் அதில் தான் வாழ்க்கையே இருக்குது. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இப்போ வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. The life you are living now, it's not even life. நம்ம இப்போ வாழ்கிறது வாழ்க்கையே கிடையாது. இனி வாழ போகிறோம் பாருங்க, அதுதான் வாழ்க்கையே. அல்லேலூயா. அதனால தான் நிறையா பாடல், ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிடாதே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பாடல் இருக்கு. நிறைய பேர் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட்டு இருக்கிறான். இது வந்து வெறும் மண்ணு.
நம்முடைய வாழ்க்கை இனிமேல் தான் வரப்போகிறது. அந்த வாழ்க்கையில பிரவேசிக்கணும்னு சொன்னா உயிர் தெழுதல் என்பது ஒரு முக்கியமான காரியம். If you want to live eternally, then you have to believe in the resurrection. இதான் மறுபடியும் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவனும் உயிர் தெழுதலுமாய் இருக்கிறேன். இப்பெல்லாம் பார்க்க போற அந்த வசனத்தை எதுக்கு சொல்ற இதெல்லாம் அப்படின்னு சொன்னா, உயிர் தெழுதல் என்பது வேற யாருக்கோ கொடுத்ததில்லை. உயிர் தெழுதல் என்பது பாவத்தை விட்டு கிறிஸ்து இயேசுவினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுத்த நம்பிக்கை. என்னன்னு சொன்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழும்ப போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர் தெழுதலை குறித்து ரொம்ப விளக்கமா ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. எங்கன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதும் உயிர் தெழுதலை குறித்து தான் பவுல் பேசுகிறார். ஏன் சொல்றாருன்னு சொன்னா, மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு சிலர் உயிர் தெழுதல் இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் உயிர் தெழுதல் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே பவுல் சொல்றாரு, உயிர் தெழுதல் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இயேசுவை அறிந்த ஒவ்வொருவருக்கும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், மீட்பை பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும், if you call yourself you are redeemed, washed by the blood of Jesus Christ, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா, உங்க பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, உயிர் தெழுதலை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் நீங்க மீட்பை பெற்றுக்கொண்டதுக்கு முக்கியமான அடையாளம். அல்லேலூயா. நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான அடையாளம் என்ன? நாம உயிர் தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்து மரணத்தை மேற்கொண்டார், அவர் உயிரோடு எழும்பினார். ஈஸ்டர் பண்டிகை இப்ப வேற மாதிரி மாறிடுச்சு. எல்லாரும் முட்டை பண்டிகையா மாத்திட்டாங்க, தெரியுமா? ஈஸ்டர்னா என்ன பண்டிகை ஆயிடுச்சு, அது யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வெளிநாட்டில எல்லாம் எல்லாரும் முட்டை, ஈஸ்டர் எக்கு ஈஸ்டர் எக்குன்னு சொல்லி எல்லாரும் முட்டையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். யாரும் உயிர் தெழுதலை பத்தி பேசல. ஈஸ்டர்னா என்ன? ரெசரக்ஷன் டே, உயிர் தெழுந்த நாள். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. எங்க இருக்குது தெரியுமா தீர்க்க தரிசனம்? தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். எங்க இருக்குது அந்த தீர்க்க தரிசனம்? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இல்ல, புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் கேட்கிறேன். எங்க இருக்குது? அதிகமா விசுவாசிகள் அதிகமா வேத புஸ்தகத்தை படிக்கணும், கண்டுபிடிங்க, போய் வீட்டில் போய் தேடுங்க. அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக பாதாளத்தை ஜெயித்தவர் யார் என்று சொல்லி பார்த்தால் அவர் இயேசு கிறிஸ்து. முதலாவது மரணத்தை ஜெயித்த மனிதர் யார் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து. எந்த தீர்க்கதரிசியும் மரணத்தை ஜெயிக்கவில்லை. மரணத்தையும் பாதாளத்தையும் சாபத்தையும் ஜெயித்தவர் யார் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உயிர் தெழுதல் உள்ளது என்பதை முதலாவது காண்பித்தவர் யாருன்னு சொன்னா அவர் இயேசு கிறிஸ்து. இப்ப பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் அடைந்ததும் 1 Corinthians chapter 15 from verse 3. மைக்ல வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக
பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். அதற்கு பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதற்கு பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். போதும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிறகு அப்படியே அவர் மேலே ஏறி போல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய மீட்கப்பட்ட, அதாவது அந்த உயிர் தெழுந்த சரீரம், ரெசரக்டட் பாடி, அந்த உயிர் தெழுந்த சரீரத்திலேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அநேகருக்கு என்ன பண்ணியிருக்காரு, தரிசனமாயிருக்கிறார். இது சும்மா வரல, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய சத்தியம், உபதேசம், இவைகள் எல்லாம் நிறைவேறும்படியாக, அவரை குறித்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 3ஆம் நாளிலே கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது மாத்திரமல்ல, விட்னஸ் யாருன்னு கேட்டா அங்கு இருந்த எல்லா 500 மக்களும், அங்கிருந்த சீஷர்கள் எல்லாரும், பின்பு யாக்கோவும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசுவை கண்டார்கள். உயிர் தெழுந்த இயேசுவை அவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். இப்போ இங்கே சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, அதுல ஒரு சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க. ஒரு சிலர் மரித்தார்கள் அப்படின்னு சொல்றதை விட இப்போ என்னன்னு சொல்றாரு, ஒரு சிலர் மட்டும் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம மரித்தாலும் நாம் எப்படி இருக்கிறோம்? நித்திரை அடைந்தவர்களாய் இருக்கிறோம். we are sleeping. what happens after we die அப்படின்னு கேட்டா we are sleeping. அதான் பைபிள் சொல்லுது, நாம் நித்திரை அடைந்தவர்களாய் இருக்கிறோம். எது வரைக்கும் நித்திரை அடைந்தவர்களாய் இருக்கிறோம்? while we wait for our resurrection we are sleeping until the God will resurrect us. இயேசுவானவர் எப்படி உயிரோடு எழும்பினாரோ அதே போல நம்மளுடைய சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற வரைக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களாய் இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னால், மற்றவங்களுக்கும் நமக்கும், மற்றவங்க மரிச்சா அவ்வளோதான், அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசி மரித்தால் அந்த விசுவாசி மரிக்கவில்லை, நித்திரை அடைந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு நாள் கர்த்தர் அவர்களுக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்து மறுபடியும் நம்மை சந்திக்க வைப்பார் என்பது நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம், பிராமிஸ். பிதா பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, ஏன்னா நிறைய பேர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நம்பல. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நம்பல. யூதர்கள் 2 பிரிவு இருக்கிறாங்க. ஒன்று பரிசேயர்கள், இன்னொன்று சதிசேயர்கள். இந்த சதிசேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த சோல் ஸ்பிரிட் அப்படின்னா ஆத்மா ஆவி, இதில் அவங்களுக்கு அரை நம்பிக்கை தான், நம்பிக்கையே இல்லை. உயிர்த்தெழுதல் முக்கியமா சதிசேயர்கள் நம்பாத ஒன்று என்னன்னு சொன்னா உயிர்த்தெழுதல். பரிசேயர்கள் கூட உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படிங்கிறத நம்பினாங்க. ஆனா சதிசேயர்கள் என்ன பண்ணல, உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறத நம்பவே இல்லை. இப்போ அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் அப்படிங்கிறத எந்த யூதர்களாலும் நிறைய பேரால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. they cannot believe. Jews cannot believe that Jesus Christ resurrected from death. அவர் உயிரோடு எழும்பினார் என்பதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல.
அதனால் என்னாச்சு, சிலுவையில் இருந்து அவருடைய சரீரம் திருடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்கிட்டையும். அவருடைய சரீரம் திருடப்பட்டது, his body was stolen அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது, அவர் உயிரோடு எழும்பினார், உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து அப்படியே காணாம போல, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தரிசனமானார். ஏன் எல்லாருக்கும் தரிசனமானார்னு சொன்னா, உயிர் தெழுதல் என்பது உண்டு என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே எல்லாருக்கும் தரிசனமானார். 500 பேருக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். ஏன் என்று சொன்னால், உயிர் தெழுதல் உண்டு என்பதை எல்லாருக்கும் வெளிப்படுத்துவதற்காகவே அவர் தரிசனமானார். அடுத்து 12ஆம் வசனத்துக்கு போ, verse 12 வாசிங்க. அதே அதிகாரம் 15. யாராவது ஒருத்தர் மைக்கில் வாசிங்க, அவர்கிட்ட கொடுங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை, தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று, அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே, நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. தேவனுக்கென்று பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் நாங்கள் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்மளுடைய தலைப்புக்கு, நம்மளுடைய வசனத்துக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்களுடைய பாவங்களில் இருப்பீர்கள். So those who live in sin, they don't have any hope for resurrection. பாவங்களிலே இருக்கிறவர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை. இன்னும் பாவங்களிலே, பாவத்தின் அடிமைத்தனத்திலே மீட்கப்படாமல் இருக்கிறவர்களுக்கு எந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் இல்லை, நோ ரெசரக்ஷன். ஆனால் பாவத்திலிருந்து கிறிஸ்து என்னை மீட்டெடுத்தார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை என்று சொன்னால் எங்களுடைய விசுவாசம் அது வேஸ்ட். எதுக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்? நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும், இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மை செய்வாரு, எனக்கு உதவி செய்வாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு, எங்க பிஸ்னஸை ஆசீர்வதிப்பாரு, எங்களுக்கு பணம் கொடுப்பாரு, எங்களுக்கு நல்ல சுகம் கொடுப்பாரு. இது மட்டும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா முதலாவது காரணம் என்ன காரணமா இருக்கணும்னு சொன்னா, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி என்னை மீட்டெடுப்பார் என்ற காரணத்துக்காக, என்னை மீட்டு எடுத்திருக்கிறார் என்ற காரணத்துக்காக நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்து என்னை ஒரு நாள் நித்தியத்தில் அனுதினமும் ஜீவிக்க செய்வார் என்ற நம்பிக்கைக்காகவும் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்வார், எனக்கு பணம் கொடுப்பாரு, எனக்கு நன்மை செய்வார், என் பிஸ்னஸை ஆசீர்வதிப்பார், என் தேவைகளை சந்திப்பார். இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். முதலாவதாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது, உங்களுடைய பாவங்களில் இருந்து அவர் மீட்டெடுத்து
உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து நித்தியத்தில் சேர்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உயிர்த்தெழுதலையும் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா இருக்குமே. பிரசங்கம் பண்றதே வேஸ்ட். ஆண்டவரை நம்புங்க அப்படின்னு சொல்றதே வேஸ்ட். ஏன்னா அந்த நம்பிக்கையினுடைய அடையாளமே என்னதான்? உயிர்த்தெழுதல் தான். நம்ம எங்க போக போறோம்? அழகா மறுபடியும் சொல்றது, ஃபோக்கஸ் ஆன் தி இட்டர்னல் லைஃப். நித்திய வாழ்க்கை குறித்த தரிசனம் உள்ளவர்களாகவே நீங்கள் வாழுங்கள். மற்ற தரிசனம்லாம் இருக்கலாம், வேணாம்னு சொல்லலை. உங்கள் வாழ்க்கையை குறித்த தரிசனம் இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸை குறித்த தரிசனம் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்த தரிசனம் இருக்கலாம். எல்லாம் நல்லது தான், நான் வேணான்னு சொல்லலை. அந்த தரிசனம் எல்லாம் தேவை. ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் நித்திய வாழ்க்கையை குறித்த தரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு உயிர்த்தெழுதல் ரொம்ப அவசியம். அப்ப இந்த பாவம், இந்த பாவத்தினால வந்த சாபம், இந்த சாபத்தினால வந்த மரணம் நம்மை விட்டு போகணும்னு சொன்னா அது எப்படி ஆகும்? கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுனால, அவர் உயிர்த்தெழுதலை நமக்கு காண்பித்ததுனால நம்மளும் ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்படுவோம். நாமளும் ஒரு நாள் மரணத்தை ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கையை கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்குது? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் என்ன சொல்லணும்? நான் இதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, மரித்தாலும் நான் பிழைப்பேன், மரிக்கவே மாட்டேன்னு சொல்லலை. நான் மரிப்பேன், மரித்து கிறிஸ்து உயிரோடு எழும்பினது போல கர்த்தர் என்னை உயிரோடு எழுப்புவார். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. அப்புறம் தான் கேட்கணும். அப்போ இந்த வாழ்க்கையில நம்ம எந்த வாழ்க்கைக்கு ஆயத்தமாகணும் சொல்லுங்க? இந்த வாழ்க்கையில நம்ம எந்த வாழ்க்கைக்கு ஆயத்தமாகணும்? பரலோக வாழ்க்கைக்கு நாம ஆயத்தமாகணும். நிறைய பேருக்கு பரலோகத்தை கொண்ட சிந்தனையே இல்லை. நிறைய டீச்சிங் உலகத்தில் அப்படி இருப்பது எப்படி, இப்படி இருப்பது எப்படி, சாதிப்பது எப்படி, படைப்பது எப்படி, ஓடுவது எப்படி, உட்காருவது எப்படி, இதுதான் டீச்சிங்கு. ஆனால் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. உலகத்தில் ஜெயித்திருக்க வேண்டிய கிறிஸ்தவங்க கண்டிப்பாக ஜெயித்து தான் இருக்கணும், வேணான்னு சொல்லலை. ஆனால் பரலோகத்தை மறந்துட்டு உலகத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்ச நாட்கள் தான் இங்க, அநேக நாட்கள் நித்தியத்தில். கொஞ்ச நாள் உலகத்தில், அநேக நாட்கள் நித்தியத்தில். ஆனால் நிறைய பேர் பரலோகத்தை மறந்துட்டு பூலோகத்துக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிறான். அங்கதான் பிரச்சனை வருது. நிறைய பேர் ஆண்டவரை நேசிக்காம உலகத்தை நேசிக்கிறவங்களா மாறிடுறாங்க. அங்கதான் பிரச்சனை வருது. உயிர்த்தெழுத ஒவ்வொருவரும், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்தின் சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதி ஓடிக்கொண்டிருக்கிறேன். யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன்? யாருக்கு ஓடுறாரு அவரு? அவர் அப்பாக்காக ஓடுறாரா, அம்மாக்காக ஓடுறாரா, குடும்பத்துக்காக ஓடுறாரா? அவர் குடும்பத்தை பத்தி எங்கேயுமே பேசல. தன்னுடைய குடும்பத்தை பத்தி பேசாத ஒரே அப்போஸ்தலர் பவுலாத்தான் இருக்கும். அவர் கல்யாணம் ஆச்சா ஆவலியான்னு கூட தெரியல யாருக்கும் பைபிள்ல. ஆச்சரியமா இருக்குது. மற்றவங்கள பத்தி கூட சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு ஒரு அண்ணா இருந்துச்சு, தம்பி இருந்துச்சு, ஒரு அம்மா இருந்தது, அப்படி கல்யாணம் ஆச்சு, ஆகலை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பவுலை பற்றி, பவுலும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி எங்கேயும் பேசவே இல்லை. ஆனால் ஒன்று சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன்? பரலோகத்துக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். பூலோகத்துக்காக ஓடவில்லை, என் குடும்பத்துக்காக நான் ஓடவில்லை. எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்காக நான் ஓடவில்லை, பரலோகத்துக்காக நான் ஓடுறேன். முதலாவது நோக்கம், நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் இந்த பூமியில பரலோகத்துக்காக நம்ம ஓட வேண்டும். அல்லேலூயா. தேவன் ஒரு நாள்
எனக்கு உண்டான பரிசை அவர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் எப்படி வாழ்ந்தார்? பரலோக சிந்தனை கொண்டவராய் அவர் வாழ்ந்தார். அதனால்தான் சொல்றாரு. அடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். அதுல சொல்லுது ஆர்டர் ஆஃப் ரெசரக்ஷன். வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரெசரக்ஷன்? கிரைஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட். முதலாவது கிறிஸ்துவானவர் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். அதே போல உயிரோடு எழும்பினவரும் முதலாவது யாரு? அவர்தான். இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷனா வரணும்? இன்னொரு கேள்வி. அந்த கேள்விக்கு விடை இங்க இருக்குது. Why Jesus has to come on the human body அப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு மனுஷனால் மரணம் உண்டானது. That is Adam. ஆதாமினால் எப்படி மரணம் உண்டானதோ அதே போல ஒரு மனுஷனால் மாத்திரமே அந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதலையும் கொடுக்க முடியும். அதை நிறைவேற்றினவர் யாரு? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இந்த இந்துக்கள் எல்லாம் காட்டுறாங்கல்ல அவதாரம், அதுக்கு பேர் என்ன? அவதாரம். அதில் ஒரு சில அவதாரம் பார்த்தீங்கன்னா அது இருக்கும், அப்படியே காணாம போயிடும். கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கிறான்னு வச்சுக்கோமே, கொஞ்ச நேரம் அந்த அவதாரத்தில் இருப்பார், அதுக்கப்புறம் காணாம போயிடுவார். அங்கே சரீரம் இல்லை, நோ எர்த்லி பாடி. ஆனால் இங்கே பேசும்போது கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தார், இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார்னு சொன்னால் முழுக்க முழுக்க மனுஷனாக அவர் இந்த பூமியில் பிறந்தால் மாத்திரமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம் போல அவர் சரீரத்தில் வந்தால் மாத்திரமே இந்த ஆதாமினால் உண்டான மரணத்தை அதே போல அந்த சரீரத்தில் வந்த கிறிஸ்துவானவர் ஜெயித்து இந்த உயிர்த்தெழுதலை நமக்கு கொடுக்க முடியும். அதனால தான் என்ன பண்றாரு? 100% நம்மளை போல 100%, அதில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. 100% அவர் கடவுள், 100% அவர் மனுஷன். அதனாலதான் மனுஷகுமாரன், தேவகுமாரன் என்று அழைக்கப்படுறாரு. அதே போல மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். நமக்கு பசி எடுத்த மாதிரி அவருக்கு பசி எடுத்துச்சு. நம்ம எப்படி நம்முடைய சரீரத்தை ஆடைகள்னால நம்ம கவர் பண்ணோமோ அதே போல அவரு கவர் பண்ணார். நமக்கு எப்படி தாகம் எடுத்துச்சோ அதே போல அவருக்கு தாகம் எடுத்துச்சு. சிலுவையில் அவர் அடிக்கும் போது வலி எடுத்துச்சு, ரத்தம் சிந்தினார். நம்மளுடைய அதே சரீரம் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னா ஒரே ஒரு மனுஷனால் பாவம் உண்டானது போல ஒரே ஒரு மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல முதல் பிரசங்கத்தில் பார்த்தோம். எப்படி கீழ்ப்படியாம சர்பத்துக்கு, சர்பம் சொன்ன அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து எப்படி எல்லாரும், வெறும் ஆதாம் மாத்திரம் இல்லை, இந்த பாவம் என்ற பிரச்சனை ஆதாமோட முடிஞ்சு போச்சானா இல்லை, அதுக்கப்புறம் காயின்கிட்ட வந்துச்சு அந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் நோவாவின் சந்ததிக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் மோசேக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு, அடுத்து எகிப்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு.
அடுத்து இஸ்ரவேலர்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. அடுத்தது சவுலுக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு. தாவீதுக்கும் பிரச்சனை வந்துச்சு. தாவீதினுடைய மகனாகிய சாலமோனுக்கும் வந்துச்சு. அப்சலோமுக்கும் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்த எல்லா ராஜாக்களுக்கும் வந்துச்சு. ஏன்னு சொன்னா, ஒரு மனுஷனால் எல்லாரும் மரணம் அடைந்தது போல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்து போனது போல, பாவம் என்பது அங்கே நிக்கல. பாவம் என்பது பூமியில தொடர்ந்து கொண்டே போயிருச்சு. எல்லாரும் மரித்தது போல, எவ்ரிபடி எல்லாரும் மரித்தது போல, ஒரே ஒரு மனுஷன், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு சரீரத்தை பெற்று வந்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதலை காண்பித்தபடியால் நாம் எல்லாரும் உயிர்க்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரவர் தன்னுடைய வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதலாவது கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார். நெக்ஸ்ட் யாரெல்லாம் வெயிட்டிங்னு சொன்னா, மரித்து உறங்கி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் வெயிட்டிங். அல்லேலூயா. எல்லாரும் வந்து என் கொடுத்த காசை திரும்பி தாடான்னு கேட்காத வரைக்கும் சந்தோஷம்தான். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இங்கேயே முறிஞ்சிடணும். அல்லேலூயா. யார்கிட்டயா கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காம அவர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்குவோம், மறுபடியும் உயிரோடு வருவார். என்ன நடக்க போதோ தெரியல, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் சொல்றது, வாங்கிறது விற்கிறதெல்லாம் இங்கே தான், கொடுக்கறது வாங்கிறது எல்லாம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அது எப்படின்னு தெரியல. ஆனா முதலாவது யார் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? யாரெல்லாம் மரித்து கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நான் விசுவாசிக்கிறேன், அவங்களாம் திருப்பி வந்து கடன்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து விட்டுருவாங்க சந்தோஷமா. ஏன்னா அங்கே தான் பூமி கட்டுறதும் இல்லை, ஆமாம் கல்யாணம் பண்ணுறது கூட இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். எப்படின்னு தெரியல, இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது நமக்கு. இப்போ சொல்லப்பட்டிருக்கிறத மட்டும் பார்ப்போம். மறைக்கப்பட்டதை பற்றி ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனால் சொன்னது என்ன, மரித்தவங்களை நீங்கள் மறுபடியும் சந்திக்க போறீங்க. உங்கள் தாத்தா பாட்டி கிறிஸ்துவுக்குள் மரித்திருப்பார்கள் சொன்னால் அவங்க எல்லாரும் சந்திக்க போகிறாங்க மறுபடியும். அதனால சொல்றது, மரிக்கிறதுக்கு முன்பாக அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களால் விசுவாசத்தில் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்களாய் மரிக்கும் போது அந்த பாக்கியம் கிடைக்குது. இல்லைன்னு சொன்னா இல்லை. அதனால சொல்றது, மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கோங்க. ஏன் திரும்ப திரும்ப போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? நமக்கு என்ன வேற வேலை வெட்டி எதுவும் இல்லையா? மற்றவங்கள மாதிரி நம்மளும் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் சொல்கிறோம், போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். எல்லாருக்கும் போய் அறிவிக்கிறோம். அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னு சொன்னால், அவங்க மரிக்கிறதுக்கு முன்பதாக கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்று அவருடைய மீட்பை பெற்று பாவத்திலிருந்து விடுதலையானவர்களாய் மரித்தால் மறுபடியும் அவங்களோடு பிரவேசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. உயிர் தெழுந்த பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒருத்தர் தேவனுடைய ராஜ்யத்தில் சந்திக்க போறோம் என்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது இல்லாம யாரும் மரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு தாகத்தோடு என் மனைவி, என் பிள்ளைகள், என் சொந்தம், என் பந்தம், என் உறவுக்காரங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாரும், என் நண்பர்கள், இங்க பூமியில நண்பர்களா இருக்கலாம். பூமியில எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் கிறிஸ்துவை அறியாமல் பாவத்திலே ஒருவன் மரித்து போனால் நித்தியத்தில் நான் அவனை சந்திக்க முடியாது, மறுபடியும் அவனோடு பேச முடியாது. மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் தேவனுடைய ராஜ்யத்தில் நண்பர்களா இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மட்டுமே, கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்.
அதனால தான் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாரு எல்லாரும் சொன்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க. முக்கியமாக சொல்லப்பட்டா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அது எப்படி? அவங்களுடைய வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அடுத்து 24 வாசிங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அதன் பிறகுதான் முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர், இப்ப உலகத்தினுடைய முடிவு பாருங்க, அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இதுதான் முடிவு. இப்பதான் என்ன ஆகும்? தேவனுடைய ராஜ்யம் என்பது பகிரங்கமாய் அறிவிக்கப்பட்டு அவரே அரசாளுகிற ராஜாவாய் உட்கார்ந்து எல்லாரையும் அரசாட்சி செய்கிற காலம் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் எல்லாரும் உயிர் தெழுந்த பிறகுதான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ அதுக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பிசாசு இந்த ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கிறான், ஆண்டவர் நடத்தல. இது யாருடைய ராஜ்யம்? இந்த உலக ராஜ்யம். எல்லா பாவம் நிறைந்ததா இருக்குது. எங்கேயாவது நீதி இருக்குதா அந்த ராஜ்யத்தில்? இப்போ அரசாட்சி செய்கிறவன் எங்கேயா நீதி உள்ளவனா இருக்கிறானா? எல்லாத்துலேயும் ஃப்ராடு தான். அப்போ தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவானவர் எல்லா சகல விதமான அதிகாரத்தையும் வல்லமையும் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார் அந்த நாளிலே. அப்பொழுதுதான் முடிவு உண்டாகிறது. அப்பொழுதுதான் உலகத்தின் முடிவு உண்டாகிறது. ஆனால் அப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, எல்லாருடைய உயிர் தெழுதலும் என்ன பண்ணுது? அதற்கு முன்பதாக நடக்குது. எப்போ உயிர் தெழுதல் நடக்குதோ அப்பதான் முடிவும் உண்டாகுது. இதுதான் கடைசி, இதுதான் கிளைமேக்ஸ். மீட்கப்பட்ட ஜனங்கள், மீட்கப்பட்ட மக்கள் யாருன்னு சொன்னா உயிர் தெழுந்த ஜனங்கள் தான் மீட்கப்பட்ட மக்கள். அதுதான் கடைசி. அப்போ நம்ம அதுக்குத்தான் ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம். இப்பொழுது நான் மரிக்கிறேன், ஆனால் நித்திரை அடைகிறேன். எதற்காக வெயிட்டிங்கு? கிறிஸ்து உயிரோடு மறுபடியும் எழுப்பி எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் பெற்றுக்கொண்டு தேவாதி தேவனாய் ராஜாதி ராஜாவாய் அரசாட்சி செய்கிறாரு பாருங்க. அந்த ராஜ்யத்துக்காக தான் நம்ம வெயிட்டிங் எல்லாரும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அதில் போகணுங்கிற ஆசை இருக்கிறவங்களும் அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அந்த ராஜ்யம் எப்போ வரும்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னால் எந்த ராஜ்யம்? அந்த ராஜ்யம்தான். மாரணதா, சீக்கிரம் வாரும் ஐயா அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமா வந்து உங்களுடைய ராஜ்யத்தை நீர் நடத்தும் ஆண்டவரே. எனக்கு உலக ராஜ்யமே போதும் பாஸ்டர், அந்த ராஜ்யமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவங்க உலகத்தை நேசிக்கவே மாட்டாங்க. 100% கேரண்டி. அநேக வசனங்கள் இருக்கு, அந்த வசனத்துக்கு போனால் டைம் இல்லை. அந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பாவத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆண்டவருக்காக மட்டுமே வாழ்வார்கள். உலகத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தனை உள்ளவர்களாகவே இருப்பார்கள். நீதியை தேடுகிறவர்களாக இருப்பார்கள். என்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் பூமியில் அமைக்கப்படும், என்னைக்கு ஆண்டவர் தேவாதி தேவனா ராஜாதி ராஜனா சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய போறார், அந்த நாளுக்காக நான் அவளோடு காத்திருக்கிறேன்னு சொல்றவங்க தான் உண்மையான விசுவாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மற்றதெல்லாம் சும்மா ஏமாத்தி டிக்கெட்டு. அடுத்தது போவோம். 15ஆம் அதிகாரம் 24 வாசிங்க.
24 25 வாசிச்சாச்சு. 25 வாசிங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இப்ப பாருங்க, கடைசி சத்துரு என்னது? மரணம். வாசிங்க. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. கடைசியா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த மரணத்தை ஜெயிக்கிறதா கடைசி கிளைமேக்ஸ். எல்லாரும் மரணத்தை ஜெயிக்கிறது இதுதான் நடக்கும். எப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் மரணமே இருக்காது. மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தை, மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. அப்ப உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தை பெற்றவங்களுக்கு மறுபடியும் மரணமே இருக்காது. இல்ல, மரணமே கிடையாது. இப்போ நாம் எல்லாம் மரணத்துக்கு போறோம். அப்போ இந்த உயிர்த்தெழுதலுடைய கிளைமேக்ஸ் என்னன்னு சொன்னா, இந்த உயிர்த்தெழுதலுடைய முடிவு என்னன்னு சொன்னா, எல்லாரும் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். எவ்ரிபடி ஹாஸ் டு கான்கர் டெத். கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தது போல விசுவாசிகளாகிய நாம எல்லாரும் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். எல்லாரும் ஜெயிக்க போறோம். ஜெயிக்க வேண்டும் சொல்றதை விட எல்லாரும் ஜெயிக்க போறோம். அதுதான் நம்மளுடைய முடிவு. இப்ப அதை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப பவுல் கேட்கிறாரு, இப்படி இருக்க நம்மளுடைய முடிவே என்ன? எல்லாரும் மரணத்தை ஜெயிக்கிறதா. இப்படி இருக்க உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லி நீங்க எப்படி ஒரு சிலர் பேசிக்கொண்டு இருக்கலாம்? அடுத்த வாரம் இன்னொரு காரியத்தை பத்தி பேச போறோம். இதே 15ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த சரீரம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் சொல்றேன். இன்னைக்கு நேரம் இல்லை. அப்போ கடைசியா கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த பாவத்தின் விளைவாய், சாபத்தின் விளைவாய் உண்டான மரணத்தை கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? அதை ஜெயிக்க வேண்டும். Those who have called by God, those who have been redeemed by the blood of Jesus Christ, they have to conquer the death. அதுதான் கடைசி. அப்போ பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாவத்தின் விளைவு, அந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின், அந்த எட்டர்னல் பனிஷ்மெண்ட், நித்திய நரகம், நித்திய உபத்திரவம், நித்திய சஞ்சலம், புழு, அவிழ்ந்து போகாத அக்கினி, இவையெல்லாம் நித்தியமாய் அவங்களுக்கு இருக்கும். So those who never accept the Christ, never have been redeemed by the blood of Jesus, they will face the consequences of sin forever. அவங்க என்ன பண்ணுவாங்க? நித்தியமாய் இந்த பாவத்தினால் விளைக்கப்பட்ட சாபம், இந்த பாவத்தினால் உண்டான மரணம், இந்த பாவத்தில் உள்ள இருக்கிற அந்த கில்ட்டினஸ், அந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு நித்தியமா அதோடு சேர்ந்து வேதனை. அதோடு சேர்ந்து என்னது? வேதனை. இது நித்திய காலமாக அவங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும். எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட். நித்தியமாய் தேவனோடு துரத்தப்பட்டவங்களா, தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டவங்களா. எப்படி ஒரு சாத்தான் எப்படி நித்தியத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறானோ, ஒரு சாத்தான் எப்படி நித்தியத்துக்கு துரத்தப்பட்டிருக்கிறானோ, அவனுக்கு எந்த மீட்பும் இல்லையோ, அதே போல பாவத்திலே மரிக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையும் கிறிஸ்துவனுடைய மீட்பையும் அவர் சிந்தின இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் ஒருவர் பாவத்திலே பாவத்தை விரும்பி
பாவம் செய்து அந்த பாவத்திலே மரிக்கிறாங்கன்னு சொன்னா அதுதான் அவங்களுடைய முடிவு. நித்தியமாய் தேவனை விட்டு துரத்தப்படுவாங்க, ஆண்டவருடைய சமூகத்தை இழந்து போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை, நோ செகண்ட் சாய்ஸ். இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரீரம் உயிர் தெழுந்த பிறகு, நாம் உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகு பரலோகத்தையும் நரகத்தையும் சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் சொல்கிறது, இப்போவே இந்த பூமியில் இருக்கும்போதே கிறிஸ்துவினால் கழுவப்பட்டவங்களாம் என்ன பண்ணுங்க, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு எல்லாரும் இந்த பேழைக்குள்ளே வாங்க, சபையாகிய பேழைக்குள்ள எல்லாரும் வாங்கன்னு ஏன் சொல்கிறோம்? இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை, இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த உலகத்தில் மரித்த பிறகு வாய்ப்பு இல்லை. இந்த கேத்தலிக் சர்ச் இருக்குது பாருங்க, இந்த கேத்தலிக் சர்ச்சு மரித்தவர்களுக்கு ஜெபம் பண்றாங்க. இயேசுவை அறியாமல் யாராவது மரிச்சு போனாங்கன்னு சொன்னா இன்னும் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, பைபிள் சொல்லுச்சு அவங்க உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி சொன்ன மாதிரி யாராவது கிறிஸ்துவை அறியாமல் ஒருவேளை மரித்து போயிருந்தால் மறுபடியும் அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது ஆண்டவர் அவங்க சரீரத்தை உயிரோடு எழுப்பின பிறகு அவங்கள பரலோகத்தில் சேர்த்துக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. பைபிள் திட்டம் தெளிவாக சொல்லுது, இந்த பூமியில் இருக்கும்போது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காதவன், பாவத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்ளாதவன், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், அவன் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு, அதாவது அவனுடைய சரீரத்தை கர்த்தர் ஒருவேளை உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, தான் பரலோகத்தில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் ஒரு சான்ஸ் கேட்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அதனால தான் சொல்றது, மரிக்கிறதுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் எல்லாரும் மரிக்க வேண்டும். அதை தான் நாம் விசுவாசிக்கிறோம், அதை தான் நாம் விரும்புகிறோம். இல்லைன்னு சொன்னா சகல நாட்களும் சகல நித்திய காலத்திலும் அவர்கள் பாதாளத்திலே தள்ளப்பட்டவர்களாய், ஒரு சாத்தான் எப்படி தள்ளப்பட்டவனாய் இருக்கிறானோ அதே போல அவங்க நித்தியத்திலே தள்ளப்பட்டவர்களாய், ஆண்டவருடைய சமூகத்தை இழந்து போனவர்களாய், அவியாத அக்னியிலும் அவங்களுடைய சரீரத்தை என்ன தின்னுமா, புழு அவங்களுடைய சரீரத்தை தின்னும். அப்போ அவங்களுக்கு வேற விதமான சரீரம், மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு வேற விதமான சரீரம். உயிர் தெழுந்த கிறிஸ்துவனுடைய பிள்ளைக்கு அங்கே வியாதி இல்லை, அங்கே கஷ்டம் இல்லை, அங்கே உபத்திரவம் இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை. ஒருவேளை இங்கே கண்ணு தெரியலன்னா அங்கே நல்லா கிளியராக தெரியும். கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இல்லை, கேட்ராக்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, லென்ஸு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, லேசர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது பாவத்தின் சரீரம் அல்ல, அது உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம், அது மரணத்தை ஜெயித்த சரீரம். அங்கே எந்த டிஃபெக்ட்டுமே இருக்காது. ஆனால் பாதாளத்தில் இருக்கிறவனுடைய சரீரம் இன்னும் பாவத்தின் சரீரமாக தான் இருக்கும். சகல நாட்களும் அவனுக்கு வேதனை இருக்கும், உபத்திரவம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். இங்கே பட்ட கஷ்டத்தோட அங்கே அதிகமாக பட போகிறான். சாய்ஸ் உங்களுக்கு தான், எங்கே போகணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் மரிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டைம் எத்தனை வருஷம் இருக்குது கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை வருஷம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு கணக்கு போட்டு, உங்களோட சாய்ஸ் தான். இங்க இருக்கிற வேதனையோட அதிகமான வேதனையை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டு பாவத்திலே மரித்து சாபத்திலே மரித்து மரணத்தை ஏற்றுக்கொண்டு நித்திய காலமும் பாதாளத்திலே இருந்து அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில இருந்து கஷ்டப்பட்டு அப்படியே போக போறீங்களா?
இல்லை மீட்கப்பட்ட ஜனமாய், கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தை பெற்று உயிரோடு எழும்பினவர்களாய், கிறிஸ்துவின் மகனாய் கிறிஸ்துவின் மகளாய் நித்தியத்திலே பிரவேசித்து அவரோடு சேர்ந்து ஆனந்தமாய் அரசாட்சி செய்கிறவர்களாக இருக்க போகிறீர்களா? நீங்க தான் யோசனை பண்ணி இந்த முடிவு எடுத்துக்கணும். சுவிசேஷம் என்பது சும்மா வெறும் கட்டுக்கதை கிடையாது. அதே போல பாவம் என்பதும் சும்மா வெறும் கட்டுக்கதை கிடையாது. கிறிஸ்து என்பவர் ஏதோ சும்மா வந்தாரு போனாரு அப்படிங்கிறதும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை கர்த்தர் உங்க கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? இன்றைக்கு நீ மரித்தால் அடுத்து உன்னுடைய வாழ்க்கை என்ன? நீங்க எங்க போறீங்க? இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கையில கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற மக்கள் அவங்க பரலோகம். விசுவாசியாமல் பாவத்தை விரும்பி சாபத்தை விரும்பி இன்னும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடினால் உனக்கோ பாதாளம். அங்க நீ போய் சேருவது என்னுடைய விருப்பமும் இல்லை, கிறிஸ்துவனுடைய விருப்பமும் இல்லை. ஆனால் அது உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூ கேன் மேக் த சாய்ஸ். எழுமி நிற்போம். யோவான் 11:25 சொல்றாரு, I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி இருக்கிறார். இயேசு இல்லைனா உயிர்த்தெழுதல் இல்லை. There is no resurrection without Jesus. கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் நித்திய வாழ்க்கையும் இல்லை. There is no eternal life without Jesus. இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்தில் சொல்லு, கிறிஸ்து உயிரோடு எழும்பினது போல நானும் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தில் ஒரு நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் ஆண்டவரே. பவுல் சொன்னது போல லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். கிறிஸ்துவுக்காக அவர் கொடுத்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். தேவனுடைய இளைப்பாறுதல் என் வாழ்க்கையில் கிடைக்கிற வரைக்கும், அவருடைய ராஜ்யத்தில் நான் போய் சேர்ற வரைக்கும் நான் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து விசுவாசத்தில் ஓடுவேன். ஆண்டவருக்காக ஓடுவேன். ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருக்காக நான் ஓடுவேன். உலகத்துக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக நான் ஓடுவேன். ஆண்டவருக்காக நான் ஓடுவேன். வைராக்கியமா ஓடுவேன். விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளுவேன். இங்க அநேக காரியங்களை கிறிஸ்துவுக்காக இழந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய ராஜ்யத்தில் நான் போய் அவரோடு சேர்ந்து உட்கார வேண்டும். அது ஒரு நோக்கம் தான் என்னுடைய வாழ்க்கையில. அவர் வரும்போது ஆர்வமாய் அவரை வரவேற்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். பயந்து ஓடுகிறவனாய் ஒளிகிறவனாய் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் பெற்றவனாய், பாவத்திலிருந்து கழுவப்பட்டு மீட்கப்பட்டவனாய், அவருடைய வருகையை நான் ஆவலாய் எதிர்கொண்டு இருக்கிறவனாய், அவருடைய ராஜ்யத்தை ஆவலாய் எதிர்கொண்டு இருக்கிறவனாய் நான் போய் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரே, என் உள்ளத்தை ஆயத்தமாக்கும். ஆண்டவரே, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அந்த குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன். இன்றைக்கு வாசித்த வசனத்தின் பிரகாரம் கிறிஸ்துவே உயிர்த்தெழுதல், அவரே நித்திய வாழ்க்கை. அவர் இல்லாமல் எங்களுக்கு மரித்த பிறகு வாழ்க்கை இல்லை. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம், மரித்த பிறகு நாங்கள் உயிர்த்தெழுதலை பெற்று நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்கிற நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இன்றைக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நான் செபிக்கிறேன். இயேசுவால மீட்கப்படாதவங்களுக்காக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுடைய உள்ளம்,
ஆண்டவரே அவங்களுடைய உள்ளத்தை திறந்து அவர்களை தொட்டு இயேசுவின் இரத்தத்தினால் அவர்களை கழுவி நித்திய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு நீ உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் இன்னும் உண்மை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க எல்லாரும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எல்லாரும் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. யோவான் 3:16 ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல என்பது நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இப்படி கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. எல்லாரும் சேர்ந்து நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசு. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே என் அன்பு இயேசு. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, உமக்கே ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும்